எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பிப்ரவரி 5 2026 அன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகளையும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு சில ஸ்டாக்ஸோட Q3 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. அந்த ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு, மற்ற பங்குகள் சார்ந்த செய்திகள்லாம் என்ன அப்படிங்கறதையும் தான் இந்த வீடியோல நாம டீடைலா பார்க்க போறோம். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான அந்த ட்ரேட் டீல் ரிலேட்டடான அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட்ல வந்து ஒரு ரேலி இருந்துச்சு. ஆனா அந்த ரேலிய மார்க்கெட்னால 2 நாள் கூட தாக்கு பிடிக்க முடியல. இன்னைக்கு நிப்டி 50 0.5% வந்து நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. இதுக்கான முக்கியமான காரணம் இன்னைக்கும் ஐடி ரிலேட்டட் ஸ்டாக்ஸ்ல வந்து ஒரு செல் ஆஃப் அப்படிங்கிறது இருந்தது. ஐடி இண்டெக்ஸ் 0.5% வந்து டவுனா இருந்தது. இன்ஃபோசிஸ் 1500 ரூபாய் கிட்டையும், டிசிஎஸ் வந்து 3000 ரூபாயை உடைச்சு 3000 கீழே வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஜெஃப்ரிஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஆந்த்ரோபிக் ஏஐ டூலோட அந்த இம்பாக்ட் அப்படிங்கிறது இன்னும் கண்டினியூ ஆகும் அப்படின்னும், ஐடி ஸ்டாக்ஸோட அந்த டிக்ளைன் அப்படிங்கிறது எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ பெயின் வந்து இன்னும் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ஐடி செக்டர்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே சமயத்துல பேங்க் நிப்டியுமே 60,000 பாயிண்ட்டுக்கு கீழே வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த வாரம் ஆர்பிஐயோட இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் வந்து இருக்கு. சோ அதுல ரேட் டிசிஷன் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு டாக் வந்து போயிட்டு இருக்கு. பட் அனலிஸ்ட் எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிசம்பர்ல இன்ஃபிளேஷன் வந்து எதிர்பார்த்ததை விட அதிகமா வந்து இருந்தது. சோ அதனால ரேட் கட் வந்து ஆர்பிஐ எதுவும் பண்ண மாட்டாங்க, ரேட் கட்டை வந்து தள்ளி வச்சுட்டு ரேட்டை வந்து அப்படியே சஸ்டெயின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பார்த்தோம் அப்படின்னா, கோல்ட் அண்ட் சில்வர்ல திரும்ப பிளக்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட கோல்ட் அண்ட் சில்வர் ரெண்டுமே வந்து மார்க்கெட்ல இருக்கிற ஷேர்ஸ் மாதிரி ஒரு நாள் பயங்கரமா ஏறுது, இன்னொரு நாள் வந்து பயங்கரமான ஒரு கரெக்ஷன் அப்படிங்கறத கொடுத்துட்டு இருக்கு. நேத்து தான் வீடியோல பேசியிருப்போம், $5000 அப்படிங்கறத இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கோல்டு வந்து திரும்ப வந்து தொற்றுச்சு அப்படின்னு. திரும்ப நேத்து எண்ட் ஆஃப் தி டேலே வந்து கோல்ட்ல வந்து ஒரு செல் ஆஃப் இருந்தது. இன்னைக்குமே அந்த செல் ஆஃப் வந்து கண்டினியூ ஆயிருக்கு. $4850 per ounce அப்படிங்கிற ரேஞ்சில வந்து கோல்டு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சில்வர் அமௌண்ட் இதுமே வந்து 8% கிட்ட இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கரெக்டா இருக்கு. சென்னையில 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு 580 ரூபாய் வந்து குறைஞ்சு 14,320 ரூபாய் அப்படிங்கிற லெவல்ல வந்து சேல் ஆயிட்டு இருக்கு. ஐடி ஸ்டாக்ஸ் மேல பிரஷர் அப்படிங்கிறது கண்டினியூஸா இருந்தாலும், நேத்து அமெரிக்கால வந்த காக்னிசன்டோட ரிசல்ட் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் ஒரு என்வரான்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்கு. ஏன்னா காக்னிசன்ட் வந்து Q4ல அவங்க ப்ராஃபிட் அப்படிங்கிறது 18.7% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ரெவன்யூ பார்த்தோம் அப்படின்னா 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது இந்தியாவில் இருக்கிற அவங்களோட பியர்ஸை விட வந்து காக்னிசன்ட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படிங்கறத காட்டுது. அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் 14,800 பேர்த்த புதுசா வந்து நாங்க ஆட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2026ல ரெவன்யூ வந்து 4ல இருந்து 6% வரைக்கும் க்ரோ ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் காக்னிசன்ட் வந்து அவங்க ரிசல்ட்ஸ்ல அப்டேட் பண்ணிருக்காங்க. ஆனா நேத்து காக்னிசன்ட் ஷேர்ஸ் வந்து கொஞ்சம் மைனரா வந்து இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் கரெக்டா இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த சர்வீஸ் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ்ல இருக்கிற பிரஷர் அப்படிங்கிறது அமெரிக்கன் மார்க்கெட்ல சஸ்டெயின் ஆகி போயிட்டே இருந்தது. நேத்தும் நாஸ்டாக் 100 அப்படிங்கிறது 1.7% கிட்ட கரெக்டா இருக்கு. அடுத்தது ஸ்டாக் ரிலேட்டட் அப்டேட் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். டாடா மோட்டார்ஸோட பேசஞ்சர் வெஹிக்கிள் Q3 ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கு. சோ அந்த ரிசல்ட்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, இந்த குவார்டர்ல பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட் அப்படிங்கிறது 3500 கோடி கிட்ட வந்து லாஸ் வந்து புக் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் இயர் இதே குவார்டர்ல 5400 கோடி கிட்ட வந்து அவங்க ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. சோ அதோட கம்பேர் பண்ணும்போது லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இதுக்கான காரணமா கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, JLRல நடந்த அந்த சைபர் அட்டாக்கோட இம்பாக்ட் அப்படிங்கிறது உலக லெவல்ல ப்ரொடக்ஷன்லயும் ஹோல்சேல் சேல்ஸ்லயும் வந்து அஃபெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஜனவரியில கூட JLRோட டொமஸ்டிக் சேல்ஸே வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ரிசல்ட்ஸ்ல சொல்லியிருக்காங்க. அதே சமயத்துல டொமஸ்டிக் பேசஞ்சர் வெஹிக்கிள், அதாவது இந்தியால டாடா மோட்டார்ஸோட பேசஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து நல்லாவே பிக்கப் ஆயிருக்கு. ரெவன்யூ வந்து 24% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகி 15,317 கோடி அப்படிங்கிற மாதிரி வந்து டொமஸ்டிக் மார்க்கெட்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதே சமயத்துல ரெவன்யூ வந்து டொமஸ்டிக் மார்க்கெட்ல இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் எபிட்டா மார்ஜின் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. 80 பேசிஸ் பாயிண்ட் வந்து டொமஸ்டிக் பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட்ல எபிட்டாவும் வந்து குறைஞ்சிருக்கு. சோ இதனால JLR அண்ட் டொமஸ்டிக் மார்க்கெட்ல இருக்கிற அந்த ப்ராஃபிட்ல இருக்கிற ஒரு கான்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது இந்த ரிசல்ட்ல டாடா மோட்டார்ஸோட இந்த பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட்டுக்கு ஒரு ஒரியிங் சைனா தான் இருக்கு. கம்பெனி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த JLR ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது போன வருஷம் நவம்பர்லயே வந்து நார்மலாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனோட ரிகவரி அப்படிங்கிறது Q4ல கண்டிப்பா வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கமர்ஷியல் வெஹிக்கிளோட ரிசல்ட்ஸ் வரும்போதுமே அவங்களோட ரெவன்யூ அப்படிங்கிறது சூப்பரா ரைஸ் ஆயிருந்தது. ஆனா ப்ராஃபிட் வந்து அந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகல. ஸோ இதே தான்
பேசஞ்சர் வெஹிக்கிள் நடந்திருக்கு. ரெண்டு செக்மெண்ட்லயுமே டொமஸ்டிக்கா ரெவன்யூ வந்து க்ரோ ஆகுற அளவுக்கு ப்ராஃபிட் வந்து க்ரோ ஆகுறது இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டு செக்மெண்ட்லயுமே அவங்க ஃபாரின்ல பண்ண ஒரு அக்விசிஷனால தான் அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருக்கு. இந்த பேசஞ்சர் வெஹிக்கிள்ல எப்படி ஜெயலலிதானால அவங்களுக்கு இஷ்யூ இருக்கோ, இட்டாலியில இருக்கிற ஒரு ட்ரக் மேனுஃபேக்சரான இவிகோ அப்படிங்கிற அந்த இதுல வந்து அந்த ட்ரக் செக்மெண்ட்டை டாடா மோட்டார்ஸோட கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து பை பண்ணியிருந்தாங்க. இவங்க பை பண்ணி அக்வயர் பண்றோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட ஃபோர்காஸ்டா இருக்கட்டும், சேல்ஸா இருக்கட்டும் பயங்கரமா வந்து டிராப் ஆயிருக்கு. ஸோ இந்த ரெண்டு செக்மெண்ட்லயுமே இவங்களோட ஃபாரின் அக்விசிஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த ஷேருக்கு ஒரு பிரச்சனையா தான் வந்து திறந்துட்டு இருக்கு. அதே மாதிரி டாடா பவர் அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. ரெவன்யூ வந்து இயர் ஆன் இயர் 9% வந்து டவுன் ஆயிருக்கு. அதே மாதிரி ப்ராஃபிட் வந்து 25% டவுன் ஆகி 772 கோடி அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஷேர் வந்து கிட்டத்தட்ட 2% கிட்ட கரெக்டா இருக்கு. பட் இந்த ஷேர் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் ஓவர் வேல்யூட் இருக்கு அப்படிங்கறத நான் வந்து பாக்குறேன். அடுத்து பிஎஃப்சி, ஸோ இவங்க வந்து இவங்களோட Q3 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் 15% வந்து இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகி 4763 கோடியா இருக்கு. 4 ரூபாய் வந்து இன்டரிம் டிவிடெண்டா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்தியால இந்த டொபாக்கோவோட கன்சம்ஷன் வந்து கண்ட்ரோல் பண்றேன் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சிகரெட்ஸ் மேல இருக்கிற அந்த டாரிஃபை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தாங்க, இம்போர்ட் டியூட்டியை. ஸோ இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் ஐடிசி வந்து பயங்கரமா கரெக்டாகவே ஆரம்பிச்சது. பட் இப்போ நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கிற ஒரு ரிப்போர்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒட்டுமொத்தமா இந்த டொபாக்கோ கண்ட்ரோல் அப்படிங்கிறத கவர்மெண்ட் வந்து பெருசா வந்து எஃபெக்டிவா செயல்படல. ஏன்னா இந்த சிகரெட் கன்சப்ஷன் அப்படிங்கிறது மொத்த அந்த டொபாக்கோ கன்சப்ஷன்ல 10% கூட கிடையாது. 90% ஆஃப் பீப்புள் வந்து பிடிசியும் இந்த அன்ரெகுலேட்டட் அன்டாக்ஸ்டு டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஐடிசி ஷேர் வந்து 1% மேல கரெக்டா இருந்தது. அதுக்கான காரணம் அவங்க டிவிடெண்டோட ரெக்கார்ட் டேட் வந்து இன்னைக்கு இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து ஷேரை செல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனாலதான் இன்னைக்கு 1% கிட்ட ஐடிசி வந்து டவுன் ஆயிருந்தது. அடுத்து சில்வர் ETF அண்ட் கோல்டு பீஸ், இது ரெண்டுமே இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல அந்த சில்வர் அண்ட் கோல்டு பிரைஸ் கரெக்ட் ஆனதுனால மார்க்கெட்ல கரெக்டா இருந்தது. நான் வந்து பர்சனலா கோல்டு பீஸை வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணியிருந்தேன். பட் சில்வர்ல நான் வந்து எந்த பொசிஷனுமே எடுக்கிறது இல்லை. ஏன்னா சில்வர் வந்து ஒரு நாள்ல திடீர்னு 10% டவுன் ஆகுது, திரும்ப ஒரு 20% அப் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு ட்ரேடிங் ஒரு செக்மெண்ட் மாதிரி போயிட்டு இருக்கிறதுனால சில்வர்ல எந்த பொசிஷனுமே நான் இப்போதைக்கு வந்து எடுக்கிறது இல்லை. அடுத்து ட்ரெண்ட், டாட்டாவோட இன்னொரு கம்பெனி. ஸோ அவங்களோட Q3 ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ப்ராஃபிட் வந்து 36% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த குவார்டர்ல 640 கோடி வந்து அவங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூமே 16% வந்து க்ரோ ஆயிருக்கு. அவங்களோட ஜூடியோ, வெப்சைட் எல்லா பிராண்ட் ஆஃப் ஷோரூம்ஸ்மே வந்து அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரிசல்ட்னால ஷேர் வந்து 3% வந்து அப்பா இருக்கு. பட் ஆனால் இதோட வேல்யூவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கிறதுனால இந்த ஷேரை வந்து இப்போதைக்கு நான் வந்து கன்சிடர் பண்றது இல்லை. அடுத்து ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி இன்னைக்கு 10% கிட்ட டவுன் ஆயிருந்தது. அந்த ஸ்மால் கேப்பை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். அந்த கம்பெனி பேரு ஜுஹாரி அக்ரோ கெமிக்கல்ஸ். இவங்க வந்து அக்ரோ கெமிக்கல் செக்மெண்ட்ல வந்து இருக்கிறாங்க. இந்த ரிசல்ட் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, அவங்களோட Q3 ரிசல்ட்ஸ். இந்த ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ண உடனே இந்த ஷேர் 10% கிட்ட டவுன் ஆயிருக்கு. சோ அந்த ரிசல்ட்ஸ் அந்த அளவுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ரெவென்யூ வந்து இயர் ஆன் இயர் 72.8% டவுன் ஆயிருக்கு. அதே மாதிரி ப்ராஃபிட்டும் 50% வந்து டவுன் ஆகி இந்த குவார்டர்ல 40 கோடி தான் வந்து அவங்க ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. இந்த ஷேரை வந்து ஏன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா பாக்குறேன் அப்படின்னா, நீங்க அந்த ஸ்கிரீனர்ல போய் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதோட PE அப்படிங்கிறது வெறும் 1.17 தான் இருக்கும். அதே மாதிரி புக் வேல்யூ 600 ரூபாய்க்கு மேல காட்டும். பிரைஸ் டு புக் வந்து 0.47 தான் இருக்கு. பட் வேல்யூ பையா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அனலிஸ்ட் எல்லாருமே இது வந்து ஒரு ட்ராப் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி கம்பெனி ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்ண மாதிரி காட்டினதுமே அவங்களோட அசட்டை வந்து சேல் பண்ணி தானே தவிர அவங்க பிசினஸ் க்ரோ ஆனதுனால அவங்க ரெவென்யூவோ ப்ராஃபிட்டோ வந்து ப்ரீவியஸ் குவார்டர்ஸ்ல வந்து க்ரோ ஆகல அப்படிங்கிற மாதிரி அனலிஸ்ட் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனி பயங்கரமா வந்து கடன்ல தத்தளிச்சிட்டு இருக்கிற ஒரு கம்பெனியா இருக்கு. டெப்ட் ஈக்விட்டி அப்படிங்கிறது 2.72 டைம்ஸ் வந்து இருக்கு. ஸோ இது வந்து கண்டிப்பா வந்து ஒரு ஹையான ஒரு டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ. அதே மாதிரி ப்ரமோட்டர்ஸ் வந்து ஷேரை வந்து பிளஸ் பண்ணிருக்கிறது அப்படிங்கிறது 8.02% இருந்து சமீப காலத்துல 21% மேல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்ம ஓலா ஷேரை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போதே சொல்லியிருப்போம், அவங்களோட ப்ரமோட்டர் வந்து தொடர்ந்து அவங்களோட ஷேர்ஸ் வந்து பிளஸ் பண்ணிட்டே இருந்ததுதான் அந்த கம்பெனிக்கு ஒரு நெகட்டிவ் சைன் அப்படின்னு. சோ இந்த ஷேர்லயுமே வந்து இந்த ப்ரமோட்டர் பிளட்ஜிங் அப்படிங்கிறது பயங்கரமான ஒரு இஷ்யூவா இருக்கு. சோ அதனால வெறும் பிரைஸ் டு புக்கும் PEயும் கம்மியா இருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த ஷேரை வந்து கன்சிடர் பண்றது அப்படிங்கிறது ஒரு தவறான விஷயம் அப்படிங்கறது அனலிஸ்டோட ஒரு டேக்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம எந்த பெரிய மியூச்சுவல் ஃபண்டுமே இந்த ஷேர்ல வந்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வந்து இப்போ வரைக்கும் பண்ணல. அடுத்து மேரிகோ, சோ அவங்க ரிசல்ட்ஸ்மே நல்லா கொடுத்திருந்தாங்க. அதுக்கு அடுத்து இப்போ ஒரு பிசினஸ் அப்டேட் கொடுத்திருக்காங்க. காஸ்மிக் அப்படிங்கிற ஒரு வெல்னஸ் பிராண்ட்ல 60% ஸ்டேக் வந்து நாங்க அக்வயர் பண்ண போறோம். சோ இந்த டீலோட வேல்யூவேஷன் அப்படிங்கிறது 375 கோடியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மேரிகோ வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு
மார்க்கெட்ல பேங்க் நிஃப்டி வந்து கரெக்டா இருந்தாலும் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் வந்து 3% கிட்ட அப்பா இருந்தது. இதுக்கான காரணம் நேற்று வீடியோல பார்த்த மாதிரி அவங்களோட Q3 ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது சூப்பரா இருந்திருக்கு. ப்ராஃபிட் வந்து 14% இன்க்ரீஸ் ஆகி 342 கோடி வந்து அவங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எஸ் பேங்க்ல அந்த நியூ சிஇஓவை வந்து டான்சி அப்படிங்கிறவர் வந்து அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பத்தி வந்து நேற்று பார்த்திருந்தோம். ஸோ இப்போ இன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ல வந்த ஆர்டிக்கல்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த டான்சி அப்படிங்கிறவர் இதுக்கு முன்னாடி எஸ்பிஐல வந்து ஒரு எக்ஸிகியூட்டிவா இருந்தவர். இவரோட இமிடியட் சேலஞ்சா இந்த பேங்க்ல இருக்க போற விஷயம் என்ன அப்படின்னா டெபாசிட் growth வந்து மொபிலைஸ் பண்றது அப்படிங்கிறது தான். ஏன்னா எஸ் பேங்க்ல இருந்த ப்ரீவியஸ் இஷ்யூஸ், அதோட அசெட் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே வந்து ஓரளவு கொஞ்சம் நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆனா அவங்களால டெபாசிட் growth வந்து பண்ண முடியல. லாஸ்ட் குவார்டர்லயுமே 5 to 6% தான் அவங்களோட டெபாசிட் growth வந்து இருந்திருக்கு. ஸோ அந்த டெபாசிட் growth சர்ச் பண்றதன் மூலமா தான் கம்பெனில வந்து ஒரு டர்ன் அரவுண்டை இந்த சிஇஓல பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ஆர்டிகல்ல சொல்லியிருக்காங்க. அடுத்து இமாமி அவங்களோட ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனி அவங்களோட Q3 ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த Q3ல அவங்க ப்ராஃபிட் அப்படிங்கிறது 15% கிட்ட ரைஸ் ஆயிருக்கு. ஷேருமே ஒரு 3% கிட்ட அப்பாகி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பட் வேல்யூவேஷனா இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கிற ஷேரா தான் நான் வந்து பாக்குறேன். அடுத்து NSE IPO. ஸோ இப்போ வரும் அப்போ வரும் அப்படின்னு தொடர்ந்து அப்டேட் வந்துட்டே இருக்கு. ஐபிஓக்கு முன்னாடியே வந்து நாளைக்கு அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம ஐபிஓக்கு தேவையான வேலையை பார்க்கறதுக்கான அந்த பேனலையும் வந்து அவங்க ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. எஸ்டிடி ரைஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த கேபிட்டல் மார்க்கெட் செக்மெண்டே வந்து பிரஷர்ல இருக்கிற இந்த டைம்ல NSE IPO எந்த மாதிரியான பிரைஸ்ல வரும் அப்படிங்கிறது வந்து ஒரு எதிர்பார்ப்பை வந்து கிளப்பியிருக்கு. அடுத்தது ஒட்டுமொத்தமா இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச் இந்த மாதிரியான ஒரு மார்க்கெட்டோட டர்புலன்ஸ் டைம்ல எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு மோத்திலால் பிரைவேட் வெல்த் வந்து ஒரு அட்வைஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அவங்க ரிப்போர்ட்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லார்ஜ் கேப்ல முடிஞ்ச அளவுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களோட அலோகேஷனை வந்து பேலன்ஸ்டா டைவர்சிஃபை பண்ணுங்க. ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் அது மட்டும் இல்லாம உங்களால முடிஞ்சது அப்படின்னா குளோபல் மார்க்கெட்ஸ்லயும் உங்க எக்ஸ்போஷரை வந்து வளர்த்துக்கோங்க. சோ இந்த மாதிரியான டைம்ல இந்த மாதிரியான பேலன்ஸ்டா அலோகேஷனை வந்து கொஞ்சம் டைவர்சிஃபை பண்றது அப்படிங்கறத ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து எக்கனாமிக் நியூஸ்ல போய் பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவோட சர்வீசஸ் PMI அப்படிங்கிறது ஜனவரியில நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 58.5 அப்படிங்கிற லெவல்ல வந்து 2 மாசம் ஹையை வந்து அட்டைன் பண்ணிருக்கு. இதுக்கான காரணம் அந்த சர்வீசஸ் செக்மெண்ட்ல புது ஆர்டர்ஸ் வந்து கம்பெனிஸ்க்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்ல FD இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கறத 100% ஆக்க போறதுக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பில்லை வந்து பாஸ் பண்ணி ஆக்ட் ஆக்கியிருந்தாங்க. அதோட என்போர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு பிப்ரவரி 5ஆம் தேதியில வந்து ஆகுது அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. எஸ்டிடி பட்ஜெட்ல ரைஸ் பண்ணும்போது F&O வந்து குறைக்கிறதுக்காக தான் நாங்க பண்றோம் அப்படிங்கிற மாதிரி பினான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருந்தாரு. செபியும் வந்து அதை வந்து என்டோஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ செபியோட சேர்மன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போதைக்கு F&O கர்ப் பண்றதுக்காக புதுசா நாங்க எந்த விஷயங்களையும் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு பதிலா பாண்ட் மார்க்கெட்ல ஒரு சில ரீஃபார்ம்ஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி செபியோட சேர்மன் அப்டேட் பண்ணியிருக்காரு. சோ இதெல்லாம் தான் இன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள். இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களுமே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான். நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பர்சனலா ரிசர்ச் பண்ணுங்க. ஒரு செபி ரிசர்ச் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.